யுஃபோரியா அடுக்குமாடி குடியிருப்பில் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் தொடக்கம். சோழிங்கநல்லூர் யுஃபோரியா அடுக்குமாடி குடியிருப்பில் சூரிய மின்சக்தி திட்டம் வெற்றிகரமாக தொடங்கி வைக்கப்பட்டது. 76 குடும்பங்கள் கொண்ட இந்த சமூகம் நிலையான வாழ்வை நோக்கிய முக்கிய அடியை எடுத்து வைத்துள்ளது. குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவனர் ஹர்ஷா அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ஊரக மின்மயமாக்கல் கழக தலைமை மேலாளர் தாரா ரமேஷ், டிஎன்இபி உதவி பொறியாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். எவர்கிரீன் ஜடவேதா பிரைவேட் லிமிட் நிர்வாக இயக்குனர் சண்முகநாதன், யுஃபோரியா குடியிருப்பு தலைவர் ரோசி, செயலாளர் அன்பு மற்றும் குடியிருப்பு வாசிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய செயலாளர் அன்பு, சூரிய மின் திட்டத்தின் மூலம் பொது மின் கட்டணத்தில் மாதம் சுமார் 50,000 சேமிப்பதாக தெரிவித்தார். மேற்கூரை சோலார் அமைத்த 28 குடியிருப்புகளில் 18 குடும்பங்களின் மின் கட்டணம் கிட்டத்தட்ட 0 அவர்கள் நெட்வொர்க் கட்டணம் மட்டுமே செலுத்துகின்றனர். மேலும் இந்த 18 குடும்பங்களுக்கும் சேர்த்து சுமார் 13,000 யூனிட் உபரி மின்சாரத்தை டிஎன்இபி கிரெடிட்டுக்கு ஏற்றுமதி செய்துள்ளனர். இது அவர்களின் மொத்த நுகர்வை விட அதிகம். இது சூரிய மின் திட்டம் தேவையை பூர்த்தி செய்வதோடு நாட்டிற்கு சுத்தமான ஆற்றலையும் வழங்குவதை காட்டுகிறது என்று கூறினார். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ஸ்லாம் ரேஸ் ஆயிட்டு இருக்கு. எங்களுக்கு மெயின் பிரச்சனை வந்து காமன் ஏரியா எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஜென்செட்ஸ் லிஃப்ட்ஸ் ஆகட்டும், இல்ல WTP சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸுக்கெல்லாம் வந்து செலவு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக நாங்க வந்து நிறைய கம்யூனிட்டிஸ்ல சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ண சொல்லி இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் ஒரு மீட்டிங் வச்சோம். எல்லா சோலார் வெண்டர்ஸும் கூப்பிட்டோம். அப்புறம் சோலார் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம் என்ன எப்படி பண்ணலான்னு. ஒரு தாட் இருந்தது எல்லாருக்குமே வந்து இது இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கு மட்டும்தான் பண்ண முடியும்னு. ஸோ அந்த இதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல கூட இது மாதிரி பண்ணலாம், எல்லாருக்கும் காமன் ஏரியாஸ்க்கும் அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு செமினார் மாதிரி வச்சோம். அது ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஒரு 10-15 கம்யூனிட்டிஸ்ல வந்து சோலார் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இந்த கம்யூனிட்டியில இப்போ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. யூஃபோரியால இன்ஸ்டலேஷன் வந்து நல்ல பாயிண்ட் இருக்குன்னு எங்களுக்கு ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த இனாகுரேஷனுக்கு வந்திருக்கோம். நீங்க ஒருவன் இன்ஃபேக்ட் இந்த சொசைட்டில நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா ஒரு கான்செப்ட் மித்து என்ன இருந்ததுன்னாக்கா, சொசைட்டிக்கு வந்து காமனுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், இண்டிவிஜுவலுக்கு வந்து பண்ண முடியாது, ஏன்னா லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பிரேக் பண்ணி இங்க இருக்க 76 ரெசிடென்ட்ஸுக்கும் சோலார் பண்ண முடியும், அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு 28 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். செகண்ட் ஃபேஸ்ல மிச்சவங்களுக்கும் தே ஆர் கம்மிங் இன். ஆக்சுவலா அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 50 கிலோவாட், ஏன்னா அவங்களுக்கும் வந்து நம்பிக்கை இல்லை, நிறைய வந்து பண்றாங்க பட் எஃபெக்டிவா ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் அவங்க சேவ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சேவ் பண்றாங்க காமன் ஃபெசிலிட்டிஸ்ல. இண்டிவிஜுவல்ல பாத்தீங்கன்னா 18 பேர் வந்து போட்டுட்டு அவங்களுக்கு இபி பில்லே இல்லை, அவங்க தான் எக்ஸ்ட்ரா வந்து இபிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மார்ச் 31 லேப்ஸ் ஆயிருக்கு. மிச்சவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15,000 இபி பில் கட்டுறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 1,500 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ நெட்வொர்க் சார்ஜஸ் ரொம்ப மினிமம் சார்ஜஸ்ல தான் இது பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இதை நிறைய புஷ் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் நாங்க வந்து இது நான் ஆஸ் எ வெண்டர் மட்டும் இல்லாம தமிழ்நாடு சோலார் டெவலப்பர்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரத்துல நான் ட்ரெஷரரா இருக்கேன். we are listed with that is we are a technical advising committeeலயும் இருக்கோம் MNRE-யோட. ஸோ லாட் ஆஃப் பாலிசிஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னாக்கா பெஸ்ட் ஆக்சுவலா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ்னு நம்ம ப்ரொடியூஸ் பண்றத நம்மளே ஸ்டோர் பண்ணி எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு சப்சிடி நிறைய இதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். இருக்காங்க அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துமே சப்சிடி, அதாவது மாடல் வில்லேஜ்லாம் வந்து அதுக்கும் தனியா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் இப்ப இந்த நியூ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் அடுத்த ஃபேஸ்க்கு வந்து வந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம பக்கத்து கவர்மெண்ட்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களே வந்து 1 கிலோவாட்டுக்கு வந்து 30,000, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி 1 கிலோவாட்டுக்கு 30,000 வருது, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு 78,000 வருது. இங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பாண்டிச்சேரியில சப்சிடி கொடுக்குறாங்க, இங்கேயும் கேட்கிறோம். அப்படி இல்ல இந்த குடிசை வாரியத்து மாற்றத்துக்கு எல்லாம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா, கவர்மெண்ட்ல இருந்தே வந்து
கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டு அவங்க யூனிட் என்ன ஜெனரேட் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்றதுக்கு இதை ஆந்திரால இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, தெலுங்கானால பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். ரெண்டு பேருக்குமே வச்சிருக்கோம். ரெண்டு ஈவன் புது மினிஸ்ட்ரி பவர் மினிஸ்ட்ரியும் பார்த்திருக்கோம், மீட் பண்ணிருக்கோம், கொடுத்திருக்கோம் சார். ஆக்சுவலா